ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் இட்லி மிளகாப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான மெத்தட் இட்லி பொடி பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் காஞ்ச மிளகாயை 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 30லேருந்து 35 மிளகா வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாயை கொஞ்சம் எடுத்துருங்க. கடலப்பருப்பு 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 50 கிராம் கடலப்பருப்பு. இதுவும் வாசனைக்காக தான் எடுத்திருக்கோம். உளுத்தம்பருப்பு நான் உடைச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உடைச்ச உளுத்தம்பருப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முழு உளுத்தம்பருப்பை எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, கல் உப்பு எடுத்திருக்கேன் நான். பெருங்காயம், பவுடர் பெருங்காயமோ இல்லை கட்டி பெருங்காயமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாமல் இந்த உளுத்தம்பருப்பை நல்லா வதக்கிக்கணும். இதில் எதுக்கு நான் எண்ணெய் சேர்க்கலை அப்படின்னா, நீங்கள் எண்ணெய் சேர்த்து இதை வதக்குனீங்கன்னா சீக்கிரமே இட்லி பொடி கெட்டு போயிடும். எண்ணெய் ஊற்றாமல் இதை வதக்கி அரைச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இந்த இட்லி மிளகா பொடி கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் இந்த உளுத்தம்பருப்பை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் மாறி வரணும். உளுத்தம்பருப்பை வறுக்கும்போது இந்த மாதிரி ப்ரௌன் எல்லோ கலரில் அது மாறி நல்லா வாசனை வரும். அந்த டைமில் அதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சுருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது நல்லா வறுபட்டுருக்கணும். வறுபட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு அதே கடாயில் கடலப்பருப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடலப்பருப்புக்கும் அதே மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். கடலப்பருப்பு நம்ம வாசனைக்காக தான் போடுறோம். இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் கடலப்பருப்பை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதையும் ஒரு தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயை நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாயை வதக்கும்போது நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா எண்ணெய் சேர்த்து வதக்கும்போது காஞ்ச மிளகா உப்ப ஆரம்பிக்கும், கலரும் மாறும். உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இது எப்போ வறுபட்டிருக்கு அப்படின்னு. காஞ்ச மிளகாயும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நான் பெருங்காயத்தை வதக்க போகிறேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தூள் பெருங்காயம் இப்போ சேர்க்கலை. உங்களுக்கு கட்டி பெருங்காயம் வேண்டாம் அப்படின்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை எண்ணெயில் தான் வதக்க முடியும், அப்போ தான் அது பொரியும். அதனால நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருங்காயம் பொரிஞ்சு வந்தோடனே அதையும் மற்ற இன்க்ரீடியன்ஸோட நல்லா ஆற விடுங்க. இட்லி மிளகா பொடிக்கு நீங்கள் எப்போவுமே இப்போ வறுத்த எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பெருங்காயத்தை எடுத்து தனியாக வச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த மிளகா, பெருங்காயம், உப்பு 3த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது பொடியானதுக்கு அப்புறமா அதில் உளுத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி டெக்ஸ்சருக்கு வந்தோன்னே அதை எடுத்துடணும். அவ்வளோதாங்க, ஈஸியான 10 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய இட்லி பொடி ரெடி. இதை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே இருக்க சின்ன நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எங்கள் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பாய்.